அது மத்தவங்க கிட்ட இல்லவே இல்ல. உங்க உலகத்துல இருக்கிற சக்தி எப்படிப்பட்டதுன்னா எவ்வளவோ சக்தி வாய்ந்தது. எந்த நோயையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. அத முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒரு டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்கள நீங்க ஏமாத்திக்கிறது. மத்தபடி உங்க உடலை உங்களால குணப்படுத்த முடியும். ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு. இந்த நோய் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்களுக்கு குருமார்கள் பொதுவா சொல்றேன். இல்லைன்னா இயேசுபிரான் அதே போல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கிட்ட போகும்போது வந்துட்டு நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி அப்படின்னா, அவங்க யாருமே மாஸ்டர்ஸ் யாரும் ஹீலிங் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் யாரும் ஹீலிங் பண்ண மாட்டாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர்கிட்ட போனா நமக்கு வந்துட்டு குணமாயிடும் நாம நம்புறோம். அந்த நம்பிக்கை தான் நம்மளை குணப்படுத்துதே தவிர அங்க வேற எதுவுமே வேலை செய்யாது. நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு கடவுளை உருவாக்கினா அந்த கடவுள் உருவாகுவார். அது போலதான் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அபாரமான சக்தி உங்களுக்குள்ள புகுந்து அது உங்க நோயை குணமாக்கும். இதுதான் உண்மையான சத்தியம் அப்படிங்கிறாரு. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் செஞ்சாலே போதும். உங்க உடல் அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். உங்க உடலை நீங்க நேசிக்காத போது நிச்சயமா நோய்கள் அப்படிங்கிறது உருவாகும். சோ மாஸ்டர்ஸ், உங்க உடலை நீங்க நேசிக்கணும். உங்க உடலை நீங்க குறை சொல்லக்கூடாது. உங்க உடலை நீங்க பாராட்டணும், மதிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அதை நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கும். பயங்கரமான வைரஸை கூட நம்ம உடல் உருவாக்கக்கூடியது. ஆனா உங்களுடைய சங்கல்ப சக்தி, வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இதுதான் உங்களை வந்துட்டு அந்த வைரஸ் கிட்ட இருந்தே பாதுகாக்கும் சக்தியா உங்க உடலை பாதுகாக்கும் அப்படிங்கிறாரு. சோ உங்களுடைய உடல்ல இருக்கிற வைரஸ்கள், கிருமிகள், பாக்டீரியாக்கள் கூட ஒரு சைத்தன்யம், அதாவது அது கூட வந்துட்டு பரிணாமத்தை அடையும். சோ நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நம்பிக்கைகள் மூலமா அது கூட வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து விலகக்கூடும். உங்க சம்மதம் இல்லாம, இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அனுமதி இல்லாம உங்ககிட்ட வந்துட்டு மரணம் அப்படிங்கிறது வராது. அதுவும் பயங்கரமான நோய்கள் வருது அப்படின்னா அங்க வந்துட்டு என்ன காரணமா இருக்குன்னா, அவங்களுக்கு வாழ்க்கை மேல விரக்தி இருக்கும். ஏன் நாம வாழணும், வாழ்க்கை மேல நம்பிக்கை இருக்காது, வாழறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு வந்துட்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த நோய்கள் அப்படிங்கிறது, பயங்கரமான நோய்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். உங்க எண்ணங்கள் மூலமா வந்துட்டு எல்லாத்தையுமே சரி செய்துக்க முடியும். கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல பிளேக் அப்படிங்கிற நோய், காலரா இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஒரு குரூப்பாவே அந்தந்த ஊர்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் இறந்துருவாங்க. இது நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே போல சுனாமி, சூறாவளி இதெல்லாம் வரும்போது கூட நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் தங்களுடைய எண்ணங்களை வந்துட்டு வாழ்க்கை மீது நம்பிக்கை இழந்தவர்களா இருக்கும்போது, வாழ்க்கையை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும்போது, அவங்களுக்குள்ள வந்துட்டு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட நோய்கள் அந்த இடத்துல உருவாகும். ஆகையால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை நாம முழுமையா எடுத்துடணும். பழி வாங்குற குணம் சுத்தமா இருக்கக்கூடாது. அது வந்துட்டு இன்னும் நம்மளை வந்துட்டு கீழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு ஒரு சில பிறவிகள்ல ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நோயை பத்திய ஆழத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கூட ஒரு சிலருக்கு இந்த நோயை அவங்க டிசைட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த நோய் பத்தி எல்லாம்
நுணுக்கங்களும் அவங்க தெரிஞ்சுக்கும் போது அடுத்த பிறவியில அந்த நோயை வந்து குணமாக்கக்கூடிய எளிதான வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட சிலர் வந்துட்டு இந்த பிறவிகள்ல நோயை டிசைட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரவங்க கூட இருப்பாங்க. சோ நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நாம வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரம்பரை வியாதிகள்னு சொல்லுவோம். சில நோய்களை வந்துட்டு இந்த சக்கரை நோயெல்லாம் சொல்லிடுவாங்க பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, அதனால வந்தது. அதுல கூட ஒரு 5-6 பசங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, அது பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல இன்னும் நிறைய நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த நோய்களை கூட உங்க நம்பிக்கை அப்படிங்கறத ஒண்ண நீங்க வச்சீங்கன்னாலே போதும், உங்களுடைய நோய்களை குணமாக்கலாம். எந்த நாள்பட்ட நோய்களையும் வந்துட்டு நாம நிமிடங்கள்ல குணப்படுத்த முடியும். அதற்கு உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எண்ணங்களை நீங்க ஒருமுகப்படுத்தி பாருங்க. உங்க சங்கல்ப சக்தி அப்படிங்கிறது நிறைய ரசாயன செயல்களை செய்யும். அங்க இருக்கிற எல்லா பயங்கரமான பாக்டீரியாக்கள், வைரஸ்களையும் அழித்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடும் உங்களுடைய எண்ணமும் சங்கல்ப சக்தியும். சோ நீங்க நிறைய முதல்ல வந்துட்டு நோயை பத்தி அதிகமா யோசிக்கிறத விட்டுடுங்க. சேத் மாஸ்டர் சொல்றாரு, மாஸ்டர் நோயை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க, அதுக்கப்புறமா அந்த நோய்களை வெறுக்காதீங்க அப்படின்றாங்க. இந்த 2 விஷயத்தையுமே நீங்க செய்யாதீங்க. இதை செய்யாம இருந்தாலே போதும், மிகப்பெரிய செயலா அது இருக்கும் நமக்கு. சோ மத்தவங்க நோய் யாருக்காவது வந்தது அப்படின்னா அதை கேவலமா சொல்றதோ, அந்த நோயை பத்தி நம்ம தவறான எண்ணங்களை வச்சுக்கிறதோ என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா, அந்த நோயை நாம திரும்ப திரும்ப நினைக்கக்கூடியது, அதாவது எதிர்மறையான எண்ணங்களை நம்ம செய்யும் போது அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் தானே நம்ம பாடிக்குள்ள நடக்கும். சோ அதனால நம்மளுடைய எண்ணங்களை சரியா வச்சுக்கோங்க. எதையும் அதிகமா வெறுப்பதோ அத ஏதாவது நினைக்கிறதும் ரொம்ப தவறானது. சோ உங்களுக்குள்ள இருக்கிற முரண்பட்ட நம்பிக்கைகளை நீங்க கண்டிப்பா மாத்திக்கோங்க. எல்லாத்துலயும் அக்செப்டன்ஸ்ல இருங்க. உங்களுடைய நோயை உருவாக்குபவரும் நீங்கள் தான், அதை குணப்படுத்தும் சக்தியும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளா அவர் வந்துட்டு உங்களுடைய எண்ணங்கள் குவிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, உங்க ஒருத்தருக்கு மூளையில கட்டி இருக்கு அப்படின்னா அப்ப அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு சுகாசனத்துல வசதியா அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சிறிது நேரம் உள்மூச்சு வெளிமூச்சு கவனியுங்கள். ஒரு மண்டை ஓட்டின் உள்ளே, அதாவது மூளையில் மேகங்கள் சுழல்வதை போல் அல்லது நெருப்பில் இருந்து வரும் புகை மண்டைக்குள் சுழல்வது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள். மேகம் அல்லது புகை போன்ற விஸ்வசக்தி அல்லது ஒளி அல்லது தேஜஸ் உத்வேகம் அடைந்து அந்த மூளை கட்டியை கரைப்பது போல், மெதுமெதுவாக மூளை கட்டி கரைந்து கொண்டிருப்பது போல், அங்கிருக்கும் உயிரணுக்கள் மிகவும் உத்வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருப்பது போல் பல்வேறு வழிகளில் கற்பனை செய்து கனவு காணுங்கள். இந்த பயிற்சியை 10 நிமிடங்கள் நாளொன்றுக்கு ஒரு முறை அல்லது 2 முறை செய்யுங்கள். மூளையில் இருக்கும் உயிரணுக்கள் அனைத்தும் உங்கள் ஆன்மாவின் சக்தியிலிருந்து வரும் தகவல்களை, செய்திகளை பின்பற்றி உத்வேகம் அடைந்து ஹீலிங் செய்து கொள்வதாக கனவு காணுங்கள். அது உங்களுக்குள் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அங்கிருக்கும் மூளை கட்டியை கூட அது கரைத்து ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத சேத் மாஸ்டர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. அப்படின்னா நம்ம எண்ணங்களை குவிக்கும் போது அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு எளிதா இருக்கு உங்களுக்கு தெரியுமா மாஸ்டர்ஸ்? நம்ம தியானம் பண்ணும் போது ஒரு சிலருக்கு ஒரு வலிகள் வரும். அந்த வலிகள் எதுக்கு வருதுன்னா, அந்த இடத்துல நமக்கு கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பத்ரி சார் சொல்லியிருக்காரு. சோ அப்ப நாம என்ன பண்ணணும், அதை அனுமதி கொடுத்துடணும். வலிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னாலே வந்துட்டு ஈஸியா அதுல அந்த நோய் குணமாகும். எனக்கு வந்துட்டு எப்பயும் போல என்னோட எக்ஸாம்பிளையும் சேர்த்துடுறேன். நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தலைவலி இருந்தது. அது சின்ன வயசுல இருந்தே இருந்தது. எனக்கு வந்துட்டு தியானத்துக்கு வந்த முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த தலைவலி இருந்தது. எப்படி இருக்கும் அந்த தலைவலி அப்படின்னா,
எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா தலைவலி அதிகமாயிடும். அன்னைக்கெல்லாம் அந்த தலையை பிடிச்சிட்டு உட்கார வேண்டியதுதான். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஏதோ கழண்டு கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும். குனிய முடியாது, நிமிர முடியாது, அசைக்கவே முடியாது, அப்படி இருக்கும் தலைவலி. அதுக்கப்புறம் அது போக போக என்ன பண்ணேன்னா டாக்டர் கிட்ட ஒரு லோ டோஸ் மாத்திரை ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டேன். அது என்னுடைய பர்ஸ்ல எப்பயுமே இருக்கும், அந்த மாத்திரையை வச்சுட்டு. ஏன்னா எங்க போனாலும் அந்த உடனே அந்த மாத்திரையை போட வேண்டியது, இல்லைன்னா ஏசியில போயிட்டு இருந்துட்டு வந்தேன்னா கம்பல்சரி அந்த டேப்லெட் போடணும். அப்படி நான் வந்துட்டு அந்த டேப்லெட் என் கூடவே வச்சுட்டு இருப்பேன். ஆனா தியானத்துக்கு வந்த பின்னாடி அது எப்படி போச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தலைவலி அப்படிங்கிறதே எனக்கு கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் இல்லை, தலைவலிங்கிறது எனக்கு கிடையாது. டெய்லி வந்துட்டு ஒரு 3-4 இயர்ஸ் மார்னிங் வந்துட்டு 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு. ஆனா ஒரு நாள் கூட தலைவலிக்காக நான் படுத்ததே கிடையாது. அப்படி வந்துட்டு எனக்கு தலைவலிங்கிறது சுத்தமா குணமாயிடுச்சு. இன்னை வரைக்கும் நான் தியானத்துக்கு வந்துட்டு 20 வருஷம் ஆகுது. இன்னை வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு ஃபீவர் வந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அமைதியா 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் தியானத்துல உட்காந்துருவோம். அதே போலதான் இப்போ கூட என் பொண்ணு கூட வந்துட்டு அதே போலயே இருப்பா. என்னுடைய பசங்க கூட அப்படியே தான் இருப்பாங்க. என்னுடைய பொண்ணுக்கு நியரா தான் மேரேஜ் ஆச்சு, 6 மந்த் தான் ஆகுது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் பயம். இவங்களுக்கு அதாவது இங்க வந்துட்டு எங்க ஏரியா வந்து கூலிங்கா இருக்கும். அவங்க போயிருக்கிற ஏரியா வந்துட்டு ஹீட் ரொம்ப, வெயில் அதிகமா இருக்கிற ஏரியா. அதனால அந்த டெம்பரேச்சர் ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒரு இது வந்துட்டே இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த உடல் செட் ஆகுறதுக்காக. ஏதாவது தலைவலி வந்ததுனாலோ ஃபீவரா இருக்கு அப்படின்னாலும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களா, டேப்லெட் சொல்லுவாங்க. இவ டேப்லெட்டுக்கும் போக மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. என்ன ஒரு நாள் விட்டுடுங்க, அதுவே சரியாயிடும்னு சொல்லிடுவா. அதே போலதான் அவ சரி பண்ணிப்பா. அது மாதிரி எங்க வீட்ல யாருமே வந்துட்டு டேப்லெட் அப்படிங்கிறதுக்கு சீக்கிரமா போகவே மாட்டோம். அப்படிதான் எங்களை நாங்க குணப்படுத்திப்போம். நிச்சயமா தியானத்தை நீங்க நம்புங்க. உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்க கையிலேயே இருக்கு. தியானத்தின் மூலமா நிச்சயமா பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. என்ன அப்படின்னா கொஞ்சம் அதற்கு அதிகமான எனர்ஜி வேணும். சின்ன சின்ன நோய்கள், இப்ப நான் ஃபீவர் சொன்னேன், தலைவலி சொன்னேன், அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமா குணமாயிடுச்சு. ஹெவியா இப்ப நம்ம சொல்ற கேன்சர் அதே போல நோய்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமா தியானம் பண்ணணும். நிறைய தியானம் பண்ணுங்க. நிறைய எனர்ஜிஸ் நம்ம எடுத்துக்க 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 தான் அந்த நோய்கள் அப்படிங்கிறது குணமாகும். சோ நமக்கு சேத் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, ஹீலிங் அப்படிங்கிறது உங்க பாடிக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும். எங்கேயும் நீங்க அதுக்காக தேட தேவையில்லை. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க போதும் அப்படிங்கிற. சோ நாம வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதும், அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இதை மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு சின்ன நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உங்க உடல் உங்க நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தாலே போதும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச் அம்மா. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல செஷன் இன்னைக்கு. அதுவும் அடுத்த ரெண்டு ரெண்டு டாபிக் இன்னைக்கு, எண்ணங்களை பத்தியும் ஆரோக்கியத்தை பத்தியும் பார்த்தோம். நம்ம எண்ணங்கள் அதான் நீ சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான எண்ணங்கள் மனிதனுடைய மனசுல போல எண்ணங்களை அந்த தொடர் நம்பர்ஸ்ல மாறி போயிட்டே இருக்கிறது. அதில் அந்த எண்ணங்களுக்கு நிறைய சக்தி இருக்குது. அதாவது அதுவும் இல்லாம உணர்வோட சேர்ந்த எண்ணத்துக்கு எக்கச்சக்க வலிமை, அது மனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய வலிமை இருக்குதுங்கிறதையும் பார்த்தோம். லேசர் மாதிரி ஒரு இரும்பை கூட அது உடைக்கக்கூடிய, அதாவது முறிக்கக்கூடிய வலிமை உடைந்தது. மின்காந்த சக்தி இருக்கு எண்ணங்களுக்கு. அந்த மாதிரி அந்த எண்ணங்களை, அதனால நம்ம எண்ணங்களை சரியான முறையில கையாள வேண்டும். அப்புறம் மற்றவர்களை நம்ம நண்பராக நினைச்சா அவங்க நண்பர்களாயிடுவாங்க, எதிரிகள் நினைச்சா அவங்க எதிரிகளை தான் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம இடத்துல வச்சுருந்தா நம்ம உருவாக்குறோம் நம்ம இல்லையா. அது அப்புறம் நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதாவது நம்ம நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரணும். எதிர்மறையா வந்ததுன்னா அது வேண்டாம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம அதை கட் பண்ணிட்டு, அதான் சுவாசத்தை சொல்றாரு இல்லையா, கட் பண்ணிட்டு சுவாசத்தை கவனிக்கணும்னு சொல்ற மாதிரி நம்ம எதிர்மறையா வந்ததுன்னா அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்தது ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமான ஒரு செல்வம். அது எவ்வளோ பொன் கொடுத்தாலும் ஆரோக்கியத்துக்கு ஈடாகாது. அப்புறம் நம்ம நம்மளுடைய முக்கியமான ஆரோக்கிய கெடுதலுக்கே நம்ம தான் காரணம். நம்ம இந்த ஒரு அற்புதமான இந்த உடலை நம்ம எடுத்து இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். நாம தான் இந்த பிறவியில நமக்கு என்ன அனுபவங்கள் வேணுங்கிறதுக்காக அதுக்கேற்றால் போற உடலை நம்ம தேர்ந்தெடுத்து விட்டு, அதுக்கப்புறம் என்ன நம்ம அந்த உடலை குத்தங்குறை சொல்றோம், மற்றவரோட கம்பேர் பண்ணி அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு நம்ம அந்த இருக்கிற உடலை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம்.
அப்ப இந்த ஏற்றுக்கொள்ளாம வெறுக்கிறப்பத்தான் ஆரோக்கியம் இல்லாம இந்த ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத சொல்றீங்க. அப்ப நம்ம முழுமையான அக்செப்டன்ஸ் இருக்கணும். நமக்கு குடிச்ச இந்த உடல் பெஸ்ட், நம்ம தேர்ந்தெடுத்ததுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும்னா ஆரோக்கியம் தானாகவே வரும் அப்படின்னு சொன்னீங்க. வாழ்க்கையில எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனா அதுக்காக நம்ம உடலை வந்து இது இப்படி இருக்கிறதுனால நம்ம முடியல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம உடலை மதிச்சு உடலை மரியாதை கொடுத்து அதை உடலை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினான்னு சொன்னா மரணம் கூட நம்மளை நெருங்காது அப்படின்னு சொல்றார். அத அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் அது எல்லாம் வர்றப்போ நம்ம உடனே வந்து அதை மாத்தணும். ஏன்னா அது நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம். உடல் வந்து இந்த இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்றாங்க, கிரெக் பேரன் கூட சொல்லியிருக்கார், இது நம்ம இந்த உடல் வந்து ஒரு சாஃப்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறா. சாஃப்ட் டெக்னாலஜி, அதுக்கு எல்லா சக்தியும் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா இதுக்கு அது பத்தாது அது பத்தாது இது பத்தாதுன்னு அதை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன போஷாக்கா கொஞ்சம் மசில்ஸ் வேணுங்கிறதுக்காண்டி ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது, அதை பண்றது இதை பண்றது தேவையில்லாத பண்ணி நம்ம உடலை கெடுக்கிறோம். மருந்துகள்லாம் சாப்பிட்றப்போ என்ன நடக்கிறது, உடனே அந்த மருந்து வந்த உடனே அந்த உடல் உள்ள அந்த உறுப்பு சொல்றது, சரி அப்ப நம்ம வேலை செய்ய தேவையில்லை, மருந்து தான் வருது தானே, அப்ப ஏன் நானும் செய்வான்ட்டு அதை அப்படியே விட்டுறது. இப்படியே இந்த அந்த வியாதிகளுக்கு நம்ம மருந்து எடுக்க எடுக்க வியாதிகள் குணப்படுத்தப்படுறதே இல்லை, ஆனால் சிம்டம்ஸ் தான் குறையிறது. அவ்வளவுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கூட வந்திருக்குது ரீசென்ட்லி. அது வந்து நம்ம பிரெயின் டியூமரை கூட நம்ம வந்து ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் பத்தி அதை பத்தி அதை ஃபாலோ பண்ணினா மாத்தலாம் அப்படின்னு சேத் மாஸ்டர் சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு செஷன் மாஸ்டர். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா கூட சொல்லியிருக்கார், எழுதியிருக்கார் இல்லையா, தன்னோட அந்த வெர்டிபிரே முதுகெலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கிறப்போ அவர் வந்து விஷுவலைசேஷன்ல அதை மாத்திட்டாருங்கிறது. அது ஒரு நல்ல அந்த அந்த இதை எல்லாரும் அதை வாசிக்கணும் அதை இல்லையா. ஏன்னா சில சமயம் இந்த 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 விஷயத்த வந்து நமக்கு திருப்பி 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 நினைவூட்டணும் இல்லையா. ஏன்னா அந்த பாழா போன அந்த மனசு என்ன செய்யுதுன்னா எப்போதும் தன்னோட தன்னோட பழைய பழக்கத்துக்கே போயிட்டே இருக்குது. அப்படி நம்ம நினைவுபடுத்திட்டே இருக்க வேண்டியது. அந்த விதத்துல நீங்க உங்களை போல மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சேவை செய்யறீங்க, நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் அந்த ஞாபகப்படுத்தி கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து அதை நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா. அப்புறம் திருப்பி அடுத்த ஒரு டோஸுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் டோசேஜ் குறைய குறைய திருப்பி ஒரு டோசேஜ் வர்ற மாதிரி சஜ்ர சாங்கத்துக்கு நம்ம வர வேண்டும். இது நல்ல ஒரு செஷன் மாஸ்டர், மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இது வந்துட்டு ஜென்ரலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் மாஸ்டர். இன்னைக்கு ஒரு மாஸ்டர் எனக்கு ஷேர் பண்ணது அது. இந்த தேன்கூடு இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு வேற ஒரு மாஸ்டர் பிஎன்சில சொன்னது, பிஎன்சி தெலுங்குல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா சொல்லியிருக்காங்க. ஒரு மரத்துல தேன்கூடு கட்டி இருக்கு, அது வந்துட்டு அந்த மரத்துல இருக்கிற காய்களை எடுக்கணும். ஆனா வந்துட்டு தேன்கூடு இருக்கிறதால அது கலைஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த தேனிக்கிட்ட பேசினாராம் தியானத்துல உட்காந்துட்டு. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடு, நீ உன்னுடைய சேஃபா நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நைட்டு விட்டுட்டு காலையில பார்த்தா ஒரு தேனி கூட அங்க இல்லையா, அந்த இது கூட இல்லையா, தேனியோட அந்த தேன் கூடு சொல்லுவோம் இல்லையா, அது கூட அந்த இடத்துல இல்லையா. அவ்வளவு கிளியரா இருந்ததாம். இத வந்துட்டு எங்க வீட்டுல இருக்காங்க அவருடைய அண்ணா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க மில்லுல கூட என்னாச்சுன்னா தேன் கூடு கட்டி இருந்ததாம். அதை வந்துட்டு கிளீன் பண்ண வேண்டியதா இருந்தது அந்த இடத்துல. இந்த மெசேஜ் அவர் கேட்டிருந்தாராம். சரி நானும் இதை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அதே போல சொல்லியிருக்காரு தேனி கிட்ட, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஆனா நான் இந்த இடத்துல எல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு, ஆகையால நீ உன்னுடைய சேஃபை பார்த்துக்கோ, நீ வேற இடத்துக்கு உன்னை நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்கூடா பார்த்தது அவர் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, விலங்குகள் கூட நம்மளுடைய உணர்வுகளை எவ்வளவு அழகா புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தேனி வந்துட்டு தன்னுடைய இடத்த மாத்திக்கிறதோ தேன் கூண்டோட இல்லாம போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா இது எங்க வீட்லயே நடந்தது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அவ்வளவு இதுவா சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுடைய பேச்சு, அந்த வாக்கு இருக்கு இல்லையா, நம்மளுடைய எண்ணம், சேத் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த எண்ணத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளோட நீங்க சேர்த்து அந்த எண்ணத்தை உருவாக்கும் போது அதனுடைய சக்தியே அதிகம்.
அவர் சொன்ன மாதிரி இரும்பையே உருக்கக்கூடிய சக்தி அதுல இருக்கு அப்படின்னா நாம ஏன் தயங்கணும்? எனக்கு எது தேவை அப்படிங்கறத தீர்மானிக்கிறதா நம்மளுடைய ரொம்ப பெரிய கஷ்டம். இப்ப அதுதான், எனக்கு என்ன வேணும் அதுவே எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்து சொல்லும்போது அந்த ஆசை வருது, இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது இன்னொரு ஆசை வருது. இது ரெண்டுத்துக்குமே எதிர்மறையா இருக்கும். ஒரு ஒரு ஆசையும் இன்னொரு ஆசையும் எதிர்மறையா இருக்கும். அப்புறம் எப்படி அது நமக்கு நிறைவேறும்? நம்மளுடைய எண்ணங்களை வந்துட்டு தான் நம்ம ஃபில்டர் பண்ணணுமே தவிர, உங்க எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நிச்சயமா நடக்கும், எல்லா எண்ணங்களும் நிறைவேறும். ஆனா அந்த எண்ணங்களை வந்துட்டு ஃபில்டர் பண்றதுக்கு நமக்கு எது தேவை அப்படின்னா, நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்தணும். எது எனக்கு தேவைங்கிறது எனக்கே தெரியலன்னா அப்புறம் எந்த கடவுள் வந்து எனக்கு கொடுக்க முடியும்? எந்த கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்? இல்ல என்னுடைய ஃப்ரெண்டே கூட யார் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? உனக்கு என்ன தேவைன்னு முதல்ல நீ யோசனை பண்ணி சொல்லிடு, அப்புறமா நான் வந்து ஏதாவது உதவி செய்யறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கே தெரியல. என்னுடைய ஒருத்தர் சொன்னாரு ஒரு ஆசை, இன்னொருத்தர் சொன்னாரு இன்னொரு அர்த்தம், இன்னொருத்தர் சொன்னாரு அப்ப இன்னொரு ஆசை. அப்ப எப்படி நமக்கு ஆசைகள் இப்படி போயிட்டு இருந்தா எது நமக்கு நிறைவேறும்? நம்ம உடலை நாம குணப்படுத்திக்கணும்னு நினைப்போம். ஆனா ஒருத்தர் வந்துட்டு நீ எதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பாரேன் அப்படின்னு சொன்னா போச்சு. அங்க வந்துட்டு நம்மளுடைய எண்ணம் என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சிடுது. ஆனாலும் அது சொல்றது சகஜம். ஏன்னா நம்ம உறவுகள் அப்படிங்கிறது நம்ம மேல அக்கறையில அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரவாயில்ல என்ன நான் சரி செஞ்சுக்க முடியும், எனக்கு தியானம் இருக்கு, நான் இன்னும் தியானத்துல முயற்சி பண்றேன். ஆரம்ப நாட்கள்ல யாருமே உங்க மாத்திரைகளை கைவிடாதீங்க. ஆனா வந்துட்டு உங்களுடைய தியான சக்தியை நீங்க அதிகப்படுத்த படுத்த படுத்த மெது மெதுவா அந்த மாத்திரைகள் எல்லாமே குறைஞ்சிடும் உங்களுக்கு. நான் தியானத்துக்கு வந்துட்டேன், நான் உடனே மாத்திரைகள்லாம் விட்டுடுறேன். அதுவும் ஒருத்தர் மாஸ்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, மேடம் எங்க அப்பா டாக்டர் வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இது என்ன தியானம், என்ன மாயாஜாலமா, மந்திரமா? ஏதாவது இது வந்துட்டு நீங்க இப்படி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு? தியானம் நீங்க முயற்சி செய்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தியானம் வந்துட்டு நோய் வந்ததுக்கு அப்புறமாவோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவோ தேடுறது கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா இருக்கும் போதே தியானம் செய்த பழகும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை ஃபில்டர் பண்ண தெரியும். அந்த நேரத்துல உட்காந்தா நிச்சயமா சொல்றேன் மாஸ்டர், ஃபில்டர் பண்ணவே முடியாது. ஏகப்பட்ட யோசனைகள் தான் நமக்கு அதிகமா இருக்கும். தியானம்ங்கிறது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு சக்தி. எஸ் மேடம், தேங்க்யூ.